ஒரு பாய்சனஸ் இன்வேசிவ் வீடு, அதாவது தண்ணியை உறிஞ்சுற ஒரு மோசமான களைச்செடி, அது கிரீன் மரீன் ஃபியூவலா லைக் பெரிய கப்பல்களுக்கு ஃபியூவலா மாறப்போகுதுன்னு சொன்னா நம்புவீங்களா? நிஜமாவே கேக்குறதுக்கு ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கு. ஆமா. ஆர் இப்ப நாம யூஸ் பண்ற ஏஐக்கான டேட்டா சென்டர் பூமியில இல்லாம ஆர்பிட்ல ஸ்பேஸ்ல அமைய போகுதுன்னு சொன்னா. வெல்கம் டு டுடேஸ் டீப் டைவ். பேங்கிங், எஸ்எஸ்சி, ரயில்வே, யூபிஎஸ்சி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ற உங்களுக்கு May 8, 2026க்கான கரண்ட் அஃபேர்ஸ் அனாலிசிஸ்க்கு வரவேற்பு. கரெக்ட். நம்ம வெறும் ஃபேக்ட்ஸை மனப்பாடம் பண்றதை விட அதோட பேக்ரவுண்ட் லாஜிக்கை புரிஞ்சுக்கிறது தான் ஆக்சுவல் ஸ்ட்ராட்டஜி. எக்ஸாக்ட்லி. நோ லென்த்தி இன்ட்ரடக்ஷன், நம்ம ஸ்ட்ரெயிட்டா கான்டென்ட் டிஸ்கஷனுக்கு போயிடலாம். எல்லா பாயிண்ட்ஸுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஸோ அட்டென்ஷனோட கவனிங்க. ஃபர்தர் அப்டேட்ஸ், டெய்லி நோட்ஸ் மற்றும் ப்ரிப்பரேஷன்ஸ்க்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற டெலிகிராம் சேனல் லிங்கை கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பா. இன்னைக்கு நாம அக்ரிகல்ச்சர்ல ஆரம்பிச்சு டெக்னாலஜி, பேங்கிங், இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் வரைக்கும் பல முக்கியமான டாபிக்ஸை டீட்டெயிலா பார்க்க போறோம். ரைட், லெட்ஸ் அன்பேக் திஸ். எக்கானமிக்கு அக்ரிகல்ச்சர் எப்படி ஒரு ஸ்ட்ராங் பேஸோ அதே மாதிரி எக்ஸாம்க்கு டேட்டா பாயிண்ட்ஸ் ரொம்ப முக்கியம். அக்ரிகல்ச்சர்ல இருந்து ஆரம்பிக்கலாம். சுகர் கேன் எஃப்ஆர்பி ஹைக் ஃபார் 2026-27. CCEA, அதாவது கேபினட் கமிட்டி ஆன் எக்கனாமிக் அஃபேர்ஸ் எடுத்த முடிவு இது. ஆமா, நியூ எஃப்ஆர்பி வந்து ₹365 பர் குவிண்டால்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது பழைய ₹355ல இருந்து 2.81% அதிகம். பேஸ் ரிகவரி ரேட் வந்து 10.25%. எஃபெக்டிவ் டேட் October 1, 2026. எனக்கு ஒரு டவுட், இந்த எஃப்ஆர்பி ஹைக் பண்றதுனால இன்ஃப்ளேஷன் வராதா? ஸோ இன்ஃப்ளேஷன் ரிஸ்க் கண்டிப்பா இருக்கு. ஆனா எஃப்ஆர்பி, அதாவது ஃபேர் அண்ட் ரெம்யூனரேட்டிவ் பிரைஸ் அப்படிங்கிறது ஃபார்மர்ஸ்க்கு லீகலி கிடைக்க வேண்டிய மினிமம் பிரைஸ். பேஸ் ரிகவரி ரேட் 10.25% அப்படின்னா 100 கிலோ கரும்புல 10.25 கிலோ சர்க்கரை எடுக்க முடியும்னு அர்த்தம். ஓஹோ, ஓகே. சுகர் மில்ஸோட ப்ராஃபிட்க்கும் ஃபார்மர்ஸோட இன்கம்க்கும் நடுவுல ஒரு பேலன்ஸ் கொண்டு வரது தான் இதோட லாஜிக். ரைட். இப்போ ரூரல் இன்கமை பூஸ்ட் பண்ற இன்னொரு இனிஷியேட்டிவ் மிஷன் ஃபார் காட்டன் ப்ரொடக்டிவிட்டி. இதோட அவுட்லே வந்து 6559.22 கோடி ஃப்ரம் 2026-27 to 2030-31. இதுல ஏஜென்சிஸ் பாத்தீங்கன்னா MOAFW அப்புறம் மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ், அதாவது MOT ரெண்டும் கொலாபரேட் பண்றாங்க. ஆமா, இது கவர்மெண்டோட 5F விஷன் கூட அலைன் ஆயிருக்கு. ஃபார்ம் டு ஃபைபர், டு ஃபேக்டரி, டு ஃபேஷன், டு ஃபாரின். கேட்கறதுக்கு ரொம்ப கேட்சியா இருக்கு. கேட்சியா இருந்தாலும் இதுக்கு பின்னாடி ஒரு ஸ்ட்ரிக்ட் எக்கனாமிக் மாடல் இருக்கு. ரா காட்டனை நாம அப்படியே எக்ஸ்போர்ட் பண்ணாம உள்நாட்டிலேயே வேல்யூ அடிஷன் பண்றதுக்கான சீட் கேபிட்டல் தான் இந்த 6599.22 கோடி. காட் இட். வேல்யூ அடிஷன் இஸ் கீ. இப்போ நாம ஓப்பனிங்ல பேசின அந்த கிரீன் மெத்தனால் பிளான்ட் பத்தி பார்ப்போம். இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் கிரீன் மெத்தனால் பிளான்ட் தீன் தயாள் போர்ட் அத்தாரிட்டி கட்ச்ல இருக்கு. கரெக்ட். குஜராத்ல இதோட கெப்பாசிட்டி இனிஷியலி 5 tons per day, அப்புறம் அது 100 to 500 tons per dayக்கு ஸ்கேல் பண்ணுவாங்க. இங்க ஒரு விஷயம், இதுல ப்ரோசெப்பஸ் ஜூலிஃப்ளோரா, அதாவது காண்டாபாவல் ஷ்ரப் யூஸ் பண்றதா சொல்லியிருக்காங்க. இது ஒரு இன்வேசிவ் வீடு இல்லையா? தொந்தரவார செடியை எப்படி கிரீன் மெரீன் ஃபியூவலா மாத்துறாங்க? இங்கதான் தெர்மேக்ஸ் அண்ட் அங்குர் சயின்டிஃபிக் சேர்ந்து கேசிஃபிகேஷன் ப்ராசஸ் அப்ளை பண்றாங்க. அந்த களச்செடியை எரிச்சு சாம்பலாக்காம கண்ட்ரோல்ட் ஆக்சிஜன் என்வாயன்மெண்ட்ல ஹீட் பண்ணுவாங்க. வெயிட், அப்போ அது எரியாதா? எரியாது, அது சின் கேஸா மாறும். அதாவது கார்பன் மோனாக்சைடு அப்புறம் ஹைட்ரஜன் கலந்த ஒரு கேஸ். அந்த சின் கேஸை தான் ஃபர்தரா கிரீன் மெரீன் ஃபியூவலா கன்வெர்ட் பண்றாங்க. வாவ், a problem converted into a resource. சர்க்குலர் எக்கானமில இன்னொரு எக்ஸாம்பிள் தான் ஃபர்ஸ்ட் பிளாஸ்டிக் வேஸ்ட் பேஸ்ட் ஜியோசெல் ரோட். CSIR, CRRI அண்ட் BPCL டெவலப் பண்ணிருக்காங்க. ஆமாம், எண்ட் ஆஃப் லைஃப் பிளாஸ்டிக் வேஸ்ட்டை வச்சு 3D டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் ஜியோசெல்ஸ் உருவாக்கியிருக்காங்க. இது இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அண்ட் ஏஷியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்ல இடம் பிடிச்சிருக்கு. ரோட்ல பிளாஸ்டிக் யூஸ் பண்றது பழசுதானே, இதுல என்ன புதுசா 3D டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்னு சொல்றாங்க? நார்மலா பிளாஸ்டிக்கை உருக்கி தார்ல கலப்பாங்க. ஆனா இங்க பிளாஸ்டிக்கை ஒரு ஹனிகாம் ஸ்ட்ரக்சர் மாதிரி 3D கிரிட்டா மாத்துறாங்க. அதுக்கு பேரு தான் ஜியோசெல்ஸ். ஓ, அதனால ரோடு ஸ்ட்ராங்கா இருக்குமா? எக்ஸாக்ட்லி. மண்ணை அந்த கிரிட்டுக்குள்ள ஃபில் பண்ணும்போது ஹெவி லோட் வந்தாலும் மண் விலகாது. ரோடோட லைஃப் ஸ்பேன் பல மடங்கு அதிகமாகும். பிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஓகே. இப்போ கவர்னன்ஸ் அண்ட் ஹெல்த்ல டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பத்தி பார்க்கலாம். MOHFW ஸ்வாஸ்த பாரத் போர்ட்டல 10 சமிட் ஆன் இன்னோவேஷன் சண்டிகர்ல லான்ச் பண்ணாங்க. இது ஒரு ABDM கம்ப்ளைண்ட் API அக்ரிகேட்டர்.
ஆமா, இதை ஏபிஐ, ஹெச்பிஆர், ஹெச்எஃப்ஆர் மூணையும் இன்டகிரேட் பண்ணுது. இம்பாக்ட் பார்த்தா இன்ஃப்ராலோட 20-30% குறைக்குது. ஹெச்எஸ்ஏஸ், ஏஎன்எம்ஸ், சிஹெச்ஓஸ், எம்ஓஸ்க்கான ஹெச்ஆர் டூப்ளிகேஷனை 20-40% குறைக்குது. இந்த ஏபிஐ அக்ரிகேட்டர் அப்படின்னா என்ன? ஏபிஐனா அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ். அதாவது டிஃப்ரெண்ட் சாஃப்ட்வேர் சிஸ்டம்ஸ் ஒன்னோட ஒன்னு பேசிக்கிற வழி. முன்னாடி ஒரு ஏஹெச்ஐ ஒர்க்கர் ஒரு பேஷண்ட் டீட்டெயில 3 தனித்தனி சிஸ்டம்ஸ்ல என்ட்ரி போடணும். இப்போ ஒன்னாக்கிட்டாங்க, ரைட்? கரெக்ட். ஒரே என்ட்ரி தான். அந்த கிளரிக்கல் டியூப்ளிகேஷன் குறையும் போது அவங்க பேஷண்ட் கேர்ல அதிக நேரம் ஒதுக்க முடியும். தட் மேக்ஸ் a lot of sense. இதே மாதிரி MoHFWயோட இன்னொரு பிளாட்ஃபார்ம் தான் ஜனானி பிளாட்ஃபார்ம். ஆமா, ஆன்டினேட்டல், நேட்டல் அண்ட் நியோனேட்டல் இன்டிகிரேட்டட் கேர்க்கான சென்ட்ரலைஸ்ட் டிஜிட்டல் ரெக்கார்ட்ஸ் இது. ஆஷாஸ் அண்ட் அங்கன்வாடிஸ் மூலமா ஹை ரிஸ்க் கேசஸ் ட்ராக் பண்ணுது. இப்போ நிதி ஆயோக் சைட்ல நிதி ஷிபர் அவங்க இன்டரிம் சிஇஓ ஒரு சிபிபிஓ போர்ட்டல் லான்ச் பண்ணிருக்காங்க. சிபிஓனா சென்ட்ரல் பிரபாரி ஆஃபீசர்ஸ். அவங்களுக்கான ரியல் டைம் ஃபீல்ட் ரிப்போர்ட்டிங் போர்ட்டல் இது. ஏடிபி, அதாவது ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட்ஸ், அண்ட் ஏபிபி ஆஸ்பிரேஷனல் பிளாக்ஸை ஸ்டேட் பிளானிங் செக்ரட்டரிஸ் கூட லிங்க் பண்ணுது. பாலிசி டெல்லியில ஃப்ரேம் பண்ணாலும் ஃபீல்ட்ல நடக்கிற டிலேஸ உடனே ஸ்டேட் பிளானிங் செக்ரட்டரிஸ்க்கு தெரியப்படுத்த இது ரொம்ப யூஸ்ஃபுல். ரைட். இப்ப பாலிட்டில ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக், வந்தே மாதரம் லீகல் ப்ரொடெக்ஷன். இதோட 150th anniversary இப்போ. Written in 1875 by Bankim Chandra Chattopadhyaya in Anandamath. ஆமா, ரொம்ப முக்கியமான ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட் இது. Prevention of Insults to National Honor Act அமெண்ட் பண்ணி ஜனகணமனக்கு ஈக்குவலான லீகல் ஸ்டேட்டஸ் தரப்போறாங்க. பெனால்டி வந்து இம்ப்ரிசன்மெண்ட் அப் டு 3 years, ஃபைன் ஆர் போத். எனக்கு என்ன டவுட்னா, ஜனகணமனக்கு இருக்கிற அதே ஈக்குவல் லீகல் ஸ்டேட்டஸை வந்தே மாதரம்க்கு இப்போ புதுசா கொடுக்க என்ன காரணம்? கான்ஸ்டிடியூஷனலி ஆர்டிகல் 51A-ல நேஷனல் ஆந்தமை ரெஸ்பெக்ட் பண்றத பத்தி கிளியரா இருக்கு. ஆனா வந்தே மாதரம் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்ல அவ்ளோ பெரிய எமோஷனல் டிரைவரா இருந்தாலும் ஸ்ட்ரிக்ட் லீகல் ப்ரொடெக்ஷன் இல்லாம இருந்துச்சு. ஓ, அதனால இப்போ ஸ்டாட்யூட்டரி ரெகக்னிஷன் கொடுக்கறாங்க. கரெக்ட். அதோட 150th anniversary-ல இத பண்றாங்க. எக்ஸாம்ஸ்ல எந்த ஆக்ட், எந்த இயர் அப்படிங்கிற டீடைல்ஸ் ரொம்ப பொட்டென்ஷியல் கொஸ்டின்ஸ். கண்டிப்பா. நேஷனல் பாலிட்டில இருந்து இப்போ இன்டர்நேஷனல் லெவல்ல இந்தியா பண்ற டை-அப்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்தியா வியட்நாம் இசிஎஸ்பி. தூ லாம் வியட்நாமோட ஜென்செக் அண்ட் பிரசிடென்ட் விசிட் பண்ணப்போ இது என்ஹான்ஸ்ட் காம்ப்ரிஹென்சிவ் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்பா அப்கிரேட் ஆயிருக்கு. மொத்தம் 13 MOUs சைன் பண்ணிருக்காங்க. எக்கனாமிக்ஸ்ல $25 billion ட்ரேட் டார்கெட் பை 2030. இந்தியா எக்ஸ்போர்ட்ஸ் கிரேப்ஸ், வியட்நாம் எக்ஸ்போர்ட்ஸ் டூரியன். வியட்நாம் இப்போ IPO-ல ஜாயின் பண்ணிருக்காங்க. Key MOUs பார்த்தா RBI and SBV for payment innovation, NIPL and NAPS for cross-border QR, IREL and ITRRE for rare earth. இதுல rare earths MOU ரொம்ப முக்கியம். ஏன்னா சைனாவை கவுண்டர் பண்றதுக்கா? எக்ஸாக்ட்லி. ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ் தான் EV பேட்டரிஸ் அண்ட் செமிகண்டக்டர்ஸ்க்கு பேஸ். சைனா மேல இருக்கிற டிபெண்டன்சியை குறைக்கிறதுக்காக வியட்நாம் கூட சேர்ந்து IREL பண்ற கொலாபரேஷன் இது. That brings me perfectly to the next point. India EU EV recycling. TTC Working Group 2 மூலமா ஃபண்டிங் 15.2 million euro, அதாவது 169 crore rupees via Horizon Europe and MHI. Deadline Sept 15, 2026. ஆனா இதுல virtual mine அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்கு. இது ஏதோ கிரிப்டோ கரன்சி மைனிங் மாதிரி இருக்கே. நிறைய பேர் அப்படிதான் கன்ஃபியூஸ் ஆவாங்க. ஆனா இது ஆக்சுவலி பிசிக்கல் ரீசைக்ளிங். ஓ, பழைய பேட்டரிஸை ரீசைக்கிள் பண்றதா? ஆமா, பூமியை தோண்டி லித்தியம் கோபால்ட் எடுக்கிறதுக்கு பதிலா ஓல்டு டிஸ்கார்டட் EV பேட்டரிஸ்ல இருந்து இந்த வேல்யூபிள் மெட்டல்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்றாங்க. We are literally mining our own electronic waste. அதுதான் virtual mine. Mining the trash. Awesome. Other IR news பார்த்தா இந்தியா ஜப்பான் R&D. ஹெல்த்ல AMED plus ICMR plus DST. குவாண்டம் லோ ஆயில ஜப்பான் கேபினெட் ஆஃபீஸ் plus DST. என்விரான்மெண்ட் டிப்ளோமசில ஃபர்ஸ்ட் IBCS சமிட், அதாவது இன்டர்நேஷனல் பிக் கேட் அலையன்ஸ், ரொம்ப முக்கியம். ஆமா, June 1 to 2026 நியூ டெல்லியில நடக்குது. 7 big cats around 95 range countries. டார்கெட் வந்து அடாப்ஷன் ஆஃப் டெல்லி டிக்ளரேஷன். அப்புறம் ஜமைக்கா விசிட். EAM ஜெய்சங்கர் in Jamaica. First ever bilateral visit, 3 MOUs signed. Health cooperation, solarization of Hugh Lawson Shearer Building and broadcasting. கேரிபியன் ரீஜன்ல நம்ம சாஃப்ட் பவரை நிலைநிறுத்துற ரொம்ப ஸ்மார்ட் மூவ் இது. எஜுகேஷன்ல கேப் பிரிட்டன் யூனிவர்சிட்டி, கனடா 3 MOUs சைன் பண்ணிருக்காங்க. BML முஞ்சால் யூனிவர்சிட்டி,
நேஷனல் எஜுகேஷன் ஃபோரம், அப்புறம் லோக் ஜாகிருதி கேந்திரா யூனிவர்சிட்டி கூட. நேபர்ஹுட்ல பங்களாதேஷ் அப்டேட் ரொம்ப குரூஷியல். ஆமா, பங்களாதேஷ் ரூப்பூர் என்பிபி நியூக்ளியர் பவர் பிளான்ட் யூனிட் 1ல யுரேனியம் ஃபியூவல் லோடிங் நடக்குது. பங்களாதேஷ் இப்போ 33rd நியூக்ளியர் பவர் நேஷன். டோட்டல் கெப்பாசிட்டி 2400 மெகாவாட். எக்ஸிகியூஷன் பை BAEC பிளஸ் ரோசட்டம், ரஷ்யா. பங்களாதேஷோட டெக்ஸ்டைல் செக்டாருக்கு மேசிவ் பேஸ்லோட் பவர் தேவை. அதனால தான் நியூக்ளியர் போறாங்க. இங்க ரஷ்யன் ஏஜென்சி ராசட்டமோட இன்வால்வ்மெண்ட் ரொம்ப சிக்னிஃபிகண்ட். குளோபல் டைப்ஸோட ஃபினான்ஷியல் இம்பாக்டை தொடர்ந்து இப்போ டைரக்டா பேங்கிங் செக்டார் அண்ட் மேக்ரோ எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸ்குள்ள போவோம். RBIயோட UCB நார்ம்ஸ் வந்திருக்கு இல்லையா? ஆமா, RBI UCB ஃபைனல் ரிவைஸ்ட் லெண்டிங் நார்ம்ஸ் எஃபெக்டிவ் Oct 1, 2026. Unsecured limits, max 20% of total loans. Per borrower limit பார்த்தா Tier 1 5L, Tier 2 7.5L, Tier 3 and 4 10L. நாமினல் மெம்பர்ஸ்க்கு என்ன ரூல்? Nominal membersக்கு no voting or dividend rights. Borrowing max 2.5L. Housing loans, Tier 1 and 2 max tenure 20 years. UCBsல, அதாவது அர்பன் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ்ல NPA கிரைசிஸ தடுக்க RBI கொண்டு வந்த ஸ்ட்ரிக்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இது. Right. DFS Viability Plan 2.0 for RRBs. Extended 3 years, அதாவது FY26 to FY28 for all 28 RRBs. சைபர் செக்யூரிட்டில சேபி புதுசா ஒன்னு பண்ணிருக்காங்க. SEBI cybersuraksha.ai. Task Force. Mandate என்னன்னா AI tools like Claude, Mythos create பண்ற cyber security risks mitigate பண்றது. இப்போ macro economic indicators. S&P and CRISIL India Forward Report. Growth வந்து 7.6% FY26ல இருந்து 6.6% FY27க்கு குறையுது. Inflation 2%ல இருந்து 5.1% ஏறுது. CAD 0.8%ல இருந்து 2.2% ஏறுது. Debt to GDP 56.1%ல இருந்து 57.5% ஏறுது. இது ஒரு வார்னிங் பெல் மாதிரி தான். அதான் எனக்கும் தோணுச்சு. growth குறையுது, ஆனா இன்ஃப்ளேஷன், CAD எல்லாம் ஏறுதுன்னா இட்ஸ் a challenging phase, right? கண்டிப்பா. குளோபல் கமாடிட்டி பிரைசஸ் ஏறுறதுனால இம்போர்ட்ஸ் காஸ்ட் அதிகமாகி CAD 2.2% வரைக்கும் போகுது. எக்ஸாம்ஸ்க்கு இந்த எக்ஸாக்ட் பெர்சன்டேஜஸ் ரொம்ப முக்கியம். கார்ப்பரேட்ல SBI cards stressed asset sale. Sold rupees 1,800 crore stressed credit card pool to Integro FinServe. அவங்க GNPA 2.76%ல இருந்து 3.08%ஆ ஏறி இருக்கு. மார்க்கெட்ஸ் பக்கம் பார்த்தா NSE ஒரு பெரிய மைல்ஸ்டோனை டச் பண்ணிருக்காங்க. NSE 13 crore investors milestone. Last 1 crore added in just 7 months. Top states MH 2 crore, UP 1.5 crore, GJ 1.1 crore. ஆனா active clients fell 7% to 4.57 crore in FY26. Fintechல Jio Payments Bank and EasyPay. EasyPay business correspondent அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. எனக்கு இதுல ஒரு முரண்பாடு தெரியுது. NSEல 13 crore investors இருக்காங்கன்னு செலிப்ரேட் பண்றோம். ஆனா ஆக்டிவ் கிளைண்ட் 7% குறைஞ்சு 4.57 crore ஆயிடுச்சு. இது மார்க்கெட் ஹெல்த்தை எப்படி பாதிக்கும்? 13 crore அப்படிங்கிறது டோட்டல் ரெஜிஸ்டர்ட் அக்கவுண்ட்ஸ். ஆனா ஆக்டிவா ட்ரேட் பண்றவங்க வெறும் 4.57 crore தான். மார்க்கெட் மைனர் கரெக்ஷன்ஸ் வரும்போது ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் டைரக்ட் ட்ரேடிங்ல இருந்து விலகி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மாதிரி பாசிவ் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போறது தான் இதுக்கு காரணம். ஓ, மேக் சென்ஸ். ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ் இப்போ அதிகமா டிரைவ் பண்றது ஃபியூச்சர் டெக்னாலஜிஸ் தான். ஸோ ஸ்பேஸ் டெக் அண்ட் AI டேட்டா சென்டர்ஸ் பார்க்கலாம். ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸோட ஃபண்டிங் நியூஸ் வந்திருக்கு. ஆமா, raised $60 million, அதாவது 570 crore rupees to hit 1.1 billion valuation. Fourth unicorn of 2026. Funds வந்து விக்ரம் 1 லான்ச்சுக்கு. அடுத்து பிக்சல் அண்ட் சர்வம் AI, Pathfinder satellite, India's first orbital AI data center satellite, 200 kg class, Q4 2026ல வருது. இது ரொம்ப ஃபேசினேட்டிங்கான ப்ராஜெக்ட். அதான் நான் ஓப்பனிங்லேயே கேட்டேன். டேட்டா சென்டர் பூமியில் இருந்தாலே நிறைய பவர் எடுக்கும். இவங்க எதுக்கு AI டேட்டா சென்டர் ஸ்பேஸ்ல சேட்டலைட்குள்ள கொண்டு போகணும்? சேட்டலைட்ல இருந்து ரா டேட்டாவை பூமிக்கு டவுன்லோட் பண்ணி ப்ராசஸ் பண்றதுக்கு என்னார்மஸ் பேண்ட்வித் செலவாகும். அதுக்கு பதிலா ஆர்பிட்லயே AI GPUஸை வச்சு ப்ராசஸ் பண்ணி வெறும் இன்சைட்ஸை மட்டும் கம்மி பேண்ட்வித்ல பூமிக்கு அனுப்பலாம். வாவ்! பவர் அண்ட் கூலிங். ஸ்பேஸ் சோலார் பவர் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் நேச்சுரலி கோல்ட் என்வாயரன்மெண்ட்னால கூலிங் காஸ்டும் ரொம்ப கம்மி.
மைண்ட் ப்ளோயிங். பூமியில பார்த்தா RIL AI டேட்டா சென்டர் கிளஸ்டர் ஆந்திர பிரதேஷ்ல வருது. இந்தியாஸ் லார்ஜஸ்ட் AI டேட்டா சென்டர். 1.5 gigawatt capacity. Location 935 acres in Bogapuram, Visakhapatnam. Investment rupees 1.6 lakh crore. 1.5 ஜிகாவாட்னா யோசிச்சு பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு நியூக்ளியர் பிளான்ட் அளவுக்கு பவர் தேவைப்படும். ஆமா. அடுத்து IIT Madras Global Research Foundation in US. Location Menlo Park, CA. Funding 7.5 million total, அதுல 4.5 million greenfield. சிலிகான் வேலியில ஃபவுண்டேஷன் ஓபன் பண்றது குளோபல் டெக் ஈகோசிஸ்டம்ல டைரக்ட்லி பிளக்-இன் ஆக ஹெல்ப் பண்ணும். UIDAI and NFSU 5-year MOU. Focus வந்து cyber resilience for Aadhaar, like AI anomaly detection and deepfake detection. கிளீன் எனர்ஜில TDB and NTF Energy Solutions சேர்ந்த இண்டிஜினஸ் டைப் 4 காம்போசிட் CNG சிலிண்டர்ஸ் பண்றாங்க. இது 75% weight reduction versus steel, burst pressure 600 bar. அப்புறம் IITM Pune Urban Testbed and Aerosol Observatory. Location SRMIST Chennai. Rupees 60 crore investment. இப்போ நாம டிஃபென்ஸ், மைக்ரேஷன் அண்ட் ஸ்டேட் நியூஸ் பார்க்கலாம். Difference-ல DRDO CBRN Field Training Center inaugurated in Borari Plains, Delhi. Second Joint Commanders Conference in Jaipur marks first anniversary of Operation Sindoor. India-Algeria First Joint Commission in Delhi. INS Sudarshini in Cape Verde. அடுத்தது வேர்ல்ட் மைக்ரேஷன் ரிப்போர்ட் 2026 ரொம்ப முக்கியம். IOM ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ரெமிட்டன்ஸ் இன்ஃப்ளோஸ்ல இந்தியா #1 137.67 billion in 2024. ஸ்டூடெண்ட்ஸ்ல சைனா #1, இந்தியா #2. காரிடோர்ஸ் பார்த்தா இந்தியா ஃபார்ம்ஸ் செகண்ட் லார்ஜஸ்ட் மைக்ரேஷன் காரிடோர் டு ஆஸ்திரேலியா. எனக்கு ஒரு கான்ஃப்ளிக்டிங் தாட் வருது. 137.67 billion ரெமிட்டன்சஸ்ல நம்ம #1. ஆனா ஸ்டூடெண்ட்ஸ் மைக்ரேஷன்லயும் #2ல இருக்கும். இது பிரெயின் ட்ரெயினா இல்ல பிரெயின் கெயினா? முன்னாடி அது பிரெயின் ட்ரெயினா தான் பார்க்கப்பட்டுச்சு. ஆனா ரிப்போர்ட் படியே தி இந்தியன் டயாஸ்போரா அப்ராட் வெறும் பணத்தை மட்டும் அனுப்பல. தே பிரிங் பேக் குளோபல் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் மேசிவ் ஸ்டார்ட் அப் கேபிட்டல். Oh, so brain drain is becoming brain gain. எக்ஸாக்ட்லி. Superb. அவார்ட்ஸ்ல சோமா மண்டல் சவுத் ஏசியா ரீஜனல் வினர், கேம்பிரிட்ஜ் டெடிகேட்டட் டீச்சர் அவார்ட் 2026. ஒபிச்சுவரியில ராபர்ட் எட்வர்ட் டர்னர் 3, அதாவது டெட் டர்னர், பாஸ்ட் அவே 1980ல CNN ஃபவுண்டட் பண்ணவர். ஸ்டேட் நியூஸ் பாத்தீங்கன்னா பீகார் கேபினெட் World Bank loan $500 million, 4,750 crores for urban transformation and rupees 15,967.03 crore sanctioned for AI-based road monitoring. chronological briefing பார்த்தா May 5 African World Heritage Day and World Asthma Day. May 6 International No Diet Day. May 8 World Thalassemia Day and World Red Cross and Red Crescent Day. இது ஹென்ரி டுனாண்டோட பர்த் ஆனிவர்சரி. இந்த dates and specific loans examsல அடிக்கடி கேக்குற areas. And metrics table நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. I'm going to read 6 questions directly. Under revised RBI UCB lending norms, what is the per borrower unsecured loan limit for Tier 2 UCBs? Rs 7.5 lakhs. Question 2. Which Indian institute established the US-based Global Research Foundation, and what was the greenfield investment amount? IIT Madras $4.5 million. Question 3. The proposed amendment to protect Vande Mataram falls under which specific act? Prevention of Insults to National Honor Act. Question 4. In the S&P Global India Forward Report, what is the projected current account deficit CAD for FY27? 2.2%. Question 5. Which specific invasive weed is being utilized in India's first green methanol plant? Prosopis juliflora. Gando Bawal. Question 6. The first International Big Cat Alliance IBCA summit will result in the adoption of which declaration? Delhi Declaration. Listeners, இதுல எவ்ளோ questions உங்களுக்கு கரெக்ட்டா தெரிஞ்சது? இந்த ஆன்சர்ஸ் எல்லாம் உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டா தெரிஞ்சிருந்தா your preparation is definitely on the right track. The way you connect facts makes all the difference. Absolutely. இன்னைக்கு எவ்ளோ காம்ப்ளெக்ஸான விஷயங்களை ரொம்ப கிளியரா அன்பேக் பண்ணியிருக்கோம். ஃபைனலா உங்களுக்கு ஒரு தாட். டீப் டெக்ல இந்தியா பண்ற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இந்த நெக்ஸ்ட் 5 years குளோபல் சப்ளை செயினை எப்படி மாத்தும்னு யோசிச்சு பாருங்க. நாம வெறும் கன்சியூமரா இல்லாம
டெக் லீடரா மாறிட்டு இருக்கோம். ரொம்ப ஆழமான தாட் இது. காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்றப்போ இந்த மாதிரி இன்டெப்த் அனாலிசிஸ் ரொம்பவே கை கொடுக்கும். ரெகுலர் அப்டேட்ஸ், PDF நோட்ஸ் மற்றும் டெய்லி ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்க்கு மறக்காம டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற நம்ம டெலிகிராம் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கீப் லேர்னிங், கீப் கொஸ்டினிங்.